Guys, hello guys, good morning. ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். குட் மார்னிங். அழிக்கணம்மா, என்ன பண்றீங்க? பால் காய்ச்சிட்டு வந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டேன். இன்னைக்கு எந்திரிச்சு வர லேட்டு, அதனால நான் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டேன். இப்போதான் வந்தான். 2 வேளை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் என்ன டிஃபன், என்ன ரொட்டீன் பார்க்கலாம். இப்போ சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு போய் டீ போட போகிறேன். அங்கே சாமிக்கு இதுன்னுட்டு அதுக்கப்புறம் டீ போடணும். தீபம் சூடத்தில் காட்டினா ஈஸியாக அணைஞ்சிருவேம்மா. இதில் காட்டினா நின்று எரியும். இல்லை, இது திரி இருக்குது தானே, அதனால சூடு வேறு வேஸ்ட்டாக வாங்கணும். இது என்ன வாங்க, அந்த பழைய திரியை போடுறோம்ல, இப்போ கோயிலே அப்படித்தான் கட்டுறாரு. கோயிலே திரியை போட்டு தான் கட்டுறாங்க. நெய் திரியை போட்டு அதுக்காக தான் சூடம் ஏற்றுறது இல்லை இப்போ கோயில். அதனால நம்மளும் திரியை போட்டே காட்டுறது தீபத்தை. இதை கொண்டு ஊற்றிட்டு காய் என்ன காய் மம்மி வேணும்? ஏதாவது காய் வாங்கிட்டு வரணும். கத்திரிக்காய், சரி, வேற ஏதாவது காய். கத்திரிக்காய், வெண்டிக்காய், அட்டு வெண்டிக்காய். இல்லைன்னா இது சிக்கன் வாங்கிட்டு வருவோம்மா. அன்னைக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கன் பிரியாணி போட்டுக்கோமா. முட்டை சிக்கன் வாங்கிட்டு வா. வடிகட்டிடு, அங்கேதான் கிடக்கும். நீங்கள் ஆடியன்ஸ்க்கு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? ஆடியன்ஸுக்கெலாம் ஒன்றும் சொல்ல விரும்பல. ஏன் மம்மி? எனக்கு இன்னைக்கு உடம்பே நல்லா இல்லை. ஏன் உடம்புக்கு என்ன பண்ணிடுது? உடம்புக்கு என்ன பண்ணது ஃப்ரெண்ட்ஸ், வலிக்க நமக்கு உடம்புக்கு எதுவும் பண்ணுதா? உடம்பு நல்லா இல்லைன்னு சொன்னேன், ஏதோ பண்ணுதுன்னு சொல்லலை. ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்க மாட்டேங்குது. ஒரு நாள் போல் ஒரு நாள் எப்படி இருக்க மாட்டேங்குது. அது கிரகங்கள் மாறினால நமக்கும் எல்லா நிலைமையும் மாறுது. என்ன பண்றது? என் பொண்ணு வர சொன்னா ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் நான் போகலை. அவங்க வீட்டுக்கு வர சொன்னா. ஏன் போகலை? அவ கோயிலில் ஏதோ பிரார்த்தனை இருக்கு, அது செய்வோம் வாமா அப்படின்னா. இப்போ என்னன்னா, நான் இப்போ செய்ய வேண்டாம், அப்புறம் செய்வோங்கிற. அப்புறம் எதுக்கு வேஸ்ட்டாக போயிட்டு, அதனால போகலை ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ஆப்பத்துக்குள்ள மாவு ஆட்டி வச்சுருக்கேன். அதில் எனக்கு தேங்காய் பால் போட்டு ஆப்பம் சுட்டுக்கணும். தேங்காய் பால் புழிஞ்சு, தேங்காய் முடி நிறைய இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே. இவனுக்கு தேங்காய் சட்னி போடணும். இவன் ஆப்பம் பால் சாப்பிட மாட்டேன், தேங்காய் பால். இவனுக்கு அப்படி ஆளுக்கு ஒன்று ஒன்று பண்ண வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பண்ணா என்ன, எத்தனை வேலை தான் பார்க்குறது. டீ குடிச்சு. டீ ரெடி ஆயிடுச்சு. டீ ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். அழுக்கு பிடிஞ்சதுக்குள்ள இந்த ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சுத்தமான தண்ணிக்கு பாருங்கள், சுத்தமாக இருக்கும். தண்ணி சுத்தமாக இருக்கு. ஒரு நாளைக்கு பச்சை பச்சையாக இருக்கும். எல்லா நாளும் க்ளீன் முடியாது. ஒரு நாள் வாங்க கொஞ்சம் இது போட்டு வந்துடும். அதுக்கு இலை கற்பூரவல்லி இலை. கற்பூரவல்லி இலை அதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
நான் இந்த லாஸ்ட்டு நிற்கிறேன், கேமரா பிடிச்சிக்கிட்டு அவன் அந்த லாஸ்ட்டு போய் பறிச்சுட்டு வரேன். பச்சை கலர் இந்த அவ போயிட்டா. பச்சை கலர் இலை ஃப்ரெண்ட்ஸ். பச்சை கலையில் இது இப்போ போட்டோடனே அந்த திங்கி பாருங்க, அது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது இந்த இலை இப்போ பாருங்கள் இறங்கி போகும், இறங்க போகுது, இறங்கும். ஒன்று இறங்குனாவே இன்னொன்று இறங்கும். வந்து சாப்பிடுங்க. இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி போட்டுடலாம். எப்படின்னு பாருங்கள். சிக்கன் பிரியாணி போடுறேன். இந்த நம்ம பட்டை இது பிரியாணிக்கு போடுற எல்லாத்தையும் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. அதில் எண்ணெய் ஊற்றிக்கிங்கம்மா. அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய்யும் போட்டிருக்கேன். எண்ணெய் நெய் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுடலாம். சிறிது சிறிதாக கட் பண்ணி வெங்காயம். இது பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா போடுறேன். காஞ்சி கலக்கு. இது நல்லா வேகட்டும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட். மணமணக்கும் பிரியாணிக்கு இதெல்லாம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் தக்காளி. ஏன் நிறைய ஜென்ரேஷனுக்கு பிரியாணி பிடிக்குது? இது உடம்புக்கும் ஹெல்த்து தான், நல்லா இருக்கும், நல்லது தான் உடம்புக்கும். மட்டன் செஞ்சாலும் இந்த இதெல்லாம் போடுறோம்ல, புதினா இதெல்லாம் போடுறதுனால உடம்புக்கு ஹெல்த்து. புதினா, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போடுறதுனால ஹெல்த்து தான். எல்லா நல்ல பொருளும் இருக்குது. ஆமாம், எல்லா நல்ல பொருளும் இருக்குது. மட்டனும் அளவாக சேர்த்துக்கிட்டா நல்லது தானே. இதில் வச்சு எடுக்கிறது ஆனால் சிரமமாக இருக்கு. மஞ்சத்தூள் எடுக்கணும். மஞ்சத்தூள் அந்த கரண்டியை போட்டுக்கணும். அது ரொம்ப மிளகாத்தூள் போடும். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போதும். அப்புறம் ரொம்ப காரமாக இருக்கும். கல்லுப்பு போடுது. கல்லுப்பு போடணும். இது கல்லுப்பு இல்லை, இதுதான் கல். கல்லுப்பு போடும்.
சிக்கனை போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி, புதினாவை அரைச்சே ஊற்றிட்டேன். அரைச்சி ஊற்றி வைக்கிறது டேஸ்ட்டாக இருக்குமா இல்லை? அரைச்சி ஊற்றியும் வைக்கலாம், இதுவும் வைக்கலாம். இதுவும் நல்லா தான் இருக்கும். அது முழுசாக அப்படியே கிடக்கும். இது வந்து அரிசி சோறோட இதை வெந்துடும், அப்படியே நல்லா தான் இருக்கும். இதுவும் சிக்கன் 3 பீஸ், 4 பீஸ். கடைசியாக சிக்கன் ஆட் பண்ணணுமா? சிக்கன் போதுமில்ல. இதுக்கு போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் அரிசி களைஞ்சி போட வேண்டியதுதான். வேகட்டும். அரிசி களைஞ்சி போடுவோம். அரிசி களைஞ்சிக்கிட்டோம். 1.5 உலக்கா? 1.5 டம்ளர், 1.5 உலக்கு. இந்த அரிசி பாஸ்மதி அரிசியில் போட்டாங்க. பாஸ்மதி அரிசியை விட இந்த அரிசி தான் நல்லாயிருக்கு. இல்லைன்னா இதில் நல்லாயிருக்கும். அது என்னமோ சொல்கிறாங்களே, சீரக சம்பா அரிசி நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. பாஸ்மதி வந்து ரொம்ப நீளமாக எருவும் மாட்டாட்டாக இருக்கும். அது எனக்கெல்லாம் பிடிக்காது. ஒரு சிலருக்கு பிடிக்கும், எனக்கெல்லாம் பிடிக்காது. அது ரொம்ப இப்போ நீளமாக எருவும் மாட்டாட்டமே இருக்கும். இருங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். இது தண்ணி நல்லா இருக்காது. இந்த 1 டம்ளர் மட்டும் ஊற்றிட்டோம். எப்படி நல்லா தான் இருக்கு. அப்பா மூடிட்டேன். இனிமேல் இறக்கும்போது பார்க்கலாம். பிரியாணி கூட எப்படின்னு பார்க்கலாம். பச்சை மிளகா மேலே வந்துடுச்சு. பச்சை மிளகா ஆமாம், மேலே வந்துடுச்சு. அது குக்கருக்குள்ள அவியெல்லாம் மாற்றி வந்துடுமா? நல்லா இருக்கா? கமகமக்கும் பிரியாணி டேஸ்ட் பார்த்துட்டு ஆடியன்ஸ் சொல்லுவாங்க சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. இந்த சிக்கன் குழம்பு வைக்கிறேன் பாருங்கள். தேங்காய் அரைச்சி ஊற்றாமலே வைக்கிறேன், அதான் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றல, சும்மா தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு இந்த இதை திறக்கி விட்டு சும்மா மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு, உப்பு போட்டு, மஞ்சத்தூள் போட்டு இது வைக்கிறேன். நல்லாயிருக்கும். இது சிக்கன் வேகுது, சிக்கன் குழம்பு. இன்றைக்கி சிக்கன் குழம்பு பிரியாணியா? பிரியாணி. ஆமாம். இந்த உனக்கு முட்டை ஒன்று உரிச்சு வச்சுக்கேன், அது லேசாக வேக மாட்டேன்ட்டுச்சு. அந்த இதில் போட்டுனா அது வேகலை. சரிவா சாப்பிடலாம். இல்லை வச்சுருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது பிரியாணி. முட்டை நான் எண்ணெய்க்கு உள்ளது சாப்பிட்டேன், இவனோடது தான் அது. இது சிக்கன் குழம்பு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம்.
ஹலோ காய்ஸ், இன்றைக்கி லன்ச் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி அம்மா வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம இன்றைக்கி லன்ச் என்னென்னு பார்க்கலாம். லன்ச்சு பார்த்திங்கன்னா சுட சுட சாதம், சிக்கன் குழம்பு, சிக்கன் காலையில் வாங்கினோம் இல்லையா, சிக்கன் குழம்பு, மதியம் பிரியாணி, காலையில் வச்ச பிரியாணி கொஞ்சம் இருந்துச்சு. இதுதான் இன்றைக்கி லன்ச்சு. ஓகே மக்களே, வாங்க சாப்பிடலாம்.